Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சம்மர் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நம்ம சம்மர்ல வந்து நிறைய பெரிய டிராவல் பண்ணுவோம், அப்புறம் காலேஜ் போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்னதான் வந்து ஸ்கார்ஃப், அம்ப்ரெல்லா இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலுமே நம்ம ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், கண்டிப்பாக சன்டானும் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து வெளியே அவுட்டிங் போகிறோம், இல்லை எங்கேயாச்சும் ஃபேமிலியோட அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா மினிமலாக வந்து மேக்கப் எப்படி போடலாம். ஏன்னா நம்ம சம்மரில் வந்து நிறைய மேக்கப் வந்து கண்டிப்பாக வேர் பண்ண முடியாது. ஹெவி மேக்கப் நம்ம சம்மரில் போடும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும், போஸ் ஓப்பன் ஆகி மேக்கப்லாம் உள்ளே போயிடும். ஸோ ஃபேஸ் வந்து பிம்பிள், ஆக்னே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மினிமலான மேக்கப் பண்ணி சம்மரில் நம்ம ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்களை போகலாம். சம்மர் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் eclatsuperior அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து 2 சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி 20% காம்ப்ளெக்ஸ் ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் அண்ட் யூவி ஹைட்ரேட் சீரம் ப்ளஸ் சன்ஸ்க்ரீன் தான், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அண்ட் சன் டேமேஜ், சன்பர்ன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். ஸோ நம்ம டெய்லி ஸ்கின் கேரில் வந்து இதை ஆட் பண்ணிட்டு வரும்போது நம்ம நல்லா இருக்க ஸ்கின்னும் வந்து ரொம்ப பிரைட்டனாக இருக்கும். அண்ட் தென் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ சம்மரில் வந்து ஸ்கின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கின் பிரைட்டனிங் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா நான் மாய்ஸ்சரைசர் போட விரும்பலை. ஸோ ஃபுல்லாக வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பிரைட்டனிங் சீரம் போட்டதுக்கப்புறமே என்னோடய ஸ்கின் பயங்கர பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்குது. அண்ட் தென் வந்து சன்ஸ்க்ரீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் சீரமையும் நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஜென்டலாக ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நெக்கில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ரப் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக பேட் ட்ரை பண்ணிடணும். ஸோ நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப்புக்கு நான் ஒரு லிப் டிண்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறவங்கிறதால ஒரு லிப் அண்ட் சீக் டிண்ட் எடுத்து எனக்கு ப்ளஷ் மாதிரி போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ எப்படி பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நேச்சுரலாக பிங்காக இருக்கும் அண்ட் பிரைட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, அவ்வளோதான் நம்மளோட பேஸ். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபவுண்டேஷன் வந்து இந்த சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பேஸில் ஹெவியாக எதுவுமே போடல, ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு காம்பேக்ட் செட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீட்லேயே வந்து ஐப்ரோஸ் வந்து ரேசர் வச்சு பண்ணிக்கலாம், நான் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் தென் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ, ஸோ இது போட்டால் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் வந்து காஜல் வச்சு நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு லைட்டாக கண்ணில் வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ப்ரௌன் ஷேட், ப்ரௌன் ஐ ஷேடோ அண்ட் இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சு நம்ம ஸ்மோக்கி மாதிரி பண்ணும்போது அந்த மேக்கப் வந்து நமக்கு ரொம்பவே மாடர்னாக அண்ட் போல்டாக காட்டும். ஸோ கீழே வந்து நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி மாடர்ன் அவுட்ஃபிட்க்கெலாம் வந்து நியூட் கலர் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சம்மரில் மேக்கப் போடுறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்ம ஸ்கின் அட் த சேம் டைம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நான் eclat யூஸ் பண்ணி எப்படி நான் என்னோடய ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணேன், எப்படி வந்து நான் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணி மேக்கப் போட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ eclatோட இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்து கூப்பன் கோட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்களா உங்களுக்கு நிறைய மணி வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அண்ட் தென் ஆஃபர் இருக்கிற டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்களா நீங்கள் நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஐ லவ் யூ ஆல்.